ஒரு நெட்டு நல்ல ஒரு சைஸ்ல நல்ல ஒரு அழகான கடா. ஆமா, சரியான கடா. அதாவது சந்தைக்கு வந்தாலே ஒரு டாப் குவாலிட்டியான கடான்னு நினைக்கிறேன். தெளிவா இருக்கு. எப்படி விற்பனை ஆயிருச்சா இல்ல இன்னும் விற்பனை ஆகலையா? வாங்கியாச்சுண்ணே. 50 ரூபாய் வாங்கிட்டீங்க? ஆமா, நீங்க வாங்கிருக்கீங்க. ஓகேண்ணே. நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு கிடானா இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸ். கிடாயை பிடிக்க முடியல. ஆமா, அந்த மாதிரி ஒரு ஹைட் என்னன்னா எத்தனை அடி இருக்கணும் இந்த கிடாய்? கிடாய் 4 அடி இருக்கும். 4 அடி. ஆமா, உறுதியா இருக்கணும்ண்ணே. ஆமா, 4 அடி இருக்கும். இந்த மாதிரி கிடா இருந்துச்சுன்னா போதும். ஆமா, நல்ல ஒரு தோரணை. இது என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்கண்ணே? கோயிலுக்காக தான் வாங்கி போறோம். கோயிலுக்காக. சரிங்க சரிங்க. சந்தையிலே நம்பர் 1 கிடான்னு சொல்லலாம். சூப்பர்ண்ணே. நல்ல கையில ஒரு அழகான கரும்பூர் கிடா ஒன்று வச்சுக்கிறீங்க. நல்ல நெட்டு நல்ல ஒரு உயரம் நல்ல ஒரு சைஸ். இது சரியான கடை என்னண்ணே? கோயிலுக்கான. ஆமா சரிங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? இது சம்பவம் போகுது. சரிங்க சரிங்க. நல்ல ஒரு சைஸ் நல்ல நெடுவா நல்ல ஒரு சைஸ்ல இருக்கு. தெளிவு என்னண்ணா? பல்லுண்ணே? நல்ல 6 பல்லு தான். நல்ல ஒரு சைஸ் நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு வயதுல கும்பம் சோர் கலசத்தோட நல்லா தெளிவா இருக்கு. சந்தை நிலவரம் எப்படி அமைஞ்சதுல? நல்லா இருக்கு, சௌரியமா தான். சரிங்க. குட்டியோட ஒரு ஆடு நல்ல தெளிவா இருக்கு. குட்டி 2 என்ன குட்டினே? 2 அது கடா குட்டி. 2 கிடா குட்டி தான். ஆடு எத்தனை பல்லுனே? பல்லு சேர்ந்துச்சு. பல் சேர்ந்த ஆடு தான். நீ எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? நான் இப்ப வாங்கிட்டேன். அதான் இன்னும் எத்தனை வருஷம் நம்ம கையில வச்சுக்கலாம்? இன்னும் 4 வருஷத்துக்கு 4-5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். நல்ல ஒரு டாப் குவாலிட்டியா இருக்கு. குட்டி 2மே கிடா குட்டி. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 28 ரூபாய்க்கு. 28,000 வந்துச்சுன்னா. ஆனா அந்த போட்ட முதல்ல எடுக்கணும்னா நீ எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசம் ஆகும். 6 மாசம். அந்த கிடா குட்டி 2 வளரணும். ஆமா, வளர்ந்துருச்சுன்னா லாபம் தானே. ஆனா இப்போ வந்து பல் சேர்ந்த ஆடு தான் வாங்கியிருக்கீங்க. ஆமா, இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வளர்க்கலாங்கிறீங்க. எப்படி மேய்ச்சல் முறையில வளர்த்தா நல்லா இருக்குமா இல்ல கையற வச்சு வளர்க்கணுமா? மேய்ச்சல் முறையால தான் நல்லா இருக்கும். மேய்ச்சல் முறையில வளர்த்தாலே சூப்பரா இருக்கும். ஆடும் குட்டியும் அப்படியே ஒண்ணா வச்சு பாக்கையில நல்ல ஒரு தோரணையா இருக்குண்ணே. சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணே? 6 மணிக்கு வந்தோம். காலையிலேயே வந்துட்டீங்க. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? இது 4 பக்கத்துல. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். குட்டியோட இருக்கு. 2 3 சேர்த்து என்ன எவ்வளவு வந்துச்சு? 3 22,500. 22,500. சரிங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? அறுபடை. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியான? 2 கிடா குட்டி. 2மே கிடா குட்டி தான். இதை போட்ட லாபத்தை எடுக்கணும் அப்படின்னா இனி எவ்வளவு நாள் ஆகும்? இதை போட்டு எடுக்குது. இந்த 2 கிடா குட்டி எடுக்குது 8 மாதம் ஆகும். 8 மாசம். இந்த 2 கிடா குட்டி வளரணும்னா? ஆமா. சரிங்க. இது எப்படி மேய்ச்சல் முறையில வளர்க்கறது உண்டா இல்ல நீங்க கையற வச்சு வளர்ப்பீங்களா? இது நாங்க வந்து கையறத. என்னென்ன தீவனங்கள் வைக்கிறது உண்டு? வந்து காடு மஞ்சத்தி கூட வேப்ப கூட களி தண்ணி இதுதான். அதாவது நல்ல ஒரு ஆடுமே நல்ல கலரு குட்டி நல்ல கலரு நல்ல தெளிவாவே இருக்கு. தெளிவா ஒரு அம்சமான குட்டிகள். சரிங்க. இன்னைக்கு சந்தையோட விலை நிலவரம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு விலை தையில வந்து விலை தீயா இருக்கு. சரிங்க சரிங்க. ஆனா உங்க நல்ல ஆடா நல்ல குட்டியா பார்த்து அமைஞ்சிருக்கு. காலையில எத்தனை மணிக்கு சந்தைக்குன்னு வந்தீங்க? நாங்க வந்து 5:30க்கு அங்க இருந்து வந்தோம். 5:30 மணிக்கே வந்துட்டீங்க. சரிங்க சரி. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். சரி சரி. ஒரு அழகான கருப்பு சுத்த கருப்பு. 2மே சுத்த கருப்பா இருக்கு. ஆமா, கொடியாட்டுல கருப்புங்களா? ஆமா, கொடியாட்டுல கருப்பு. கொடியாட்டுல கருப்பு கடா. நல்ல ஒரு அழகா இருக்கு. குட்டியே நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு நெட்டு வாட்டமா தெளிவா இருக்கு. கோவிலுக்கு போகுது. சரிங்க. எந்த ஊர் கொண்டு போறீங்க? குப்பனாவரம். எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? எத்தனை வாங்கிட்டீங்க? 2 தான் வாங்கலாம்னு நினைச்சா 2 வாங்கியாச்சு. காலையில எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க? காலையில 4 மணிக்கு வந்தோம். இது காய் அடிச்ச குட்டியான? காய் அடிச்ச குட்டி. சரிங்க. என்ன விலைக்கு முடிஞ்சுதுங்க? இது 55,000 சொன்னாங்க. 45,000 ரூபாய்க்கு முடிஞ்சது. 45 கணக்கு போட்டு பார்த்தா அந்த ரேட் வராது. இப்ப கொஞ்சம் கூட தான். 45 ஜோடியா சேர்த்து 2 சேர்த்து 45 விலை நீங்க முடிஞ்சது. என்ன வெயிட் வரும் ஆவரேஜா? லைவ் வெயிட் 40 கிலோ இருக்கும். 5,000 ரூபாய் கூட தான். கிலோ 1,000 ரூபாய். கிலோ கணக்கு கொடுக்க மாட்டாங்கல்ல, அதனால அந்த மாதிரி. சரிங்கண்ணே. ஆனா 2மே நல்ல ஒரு அழகு முக லட்சணம் நல்ல தெளிவா இருக்கு. சந்தைக்கு வந்தாலே நல்ல ஒரு டாப்பான குட்டிகள் 2. கோயிலுக்கு இதனால 10,500 கூட கொடுத்தாலும் வாங்கிடலாம் அப்படின்னு. பல் போட்டுச்சா? பல் போடாத குட்டி தான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். நல்ல அழகா இருக்கு. அழகான கிடாயா இருக்கு. இந்த கிடா என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 22 சொல்லி 19 தான். சரிங்க. இது ஆட்டுக்கா இல்ல கோவிலுக்கா எப்படிங்க? ஆட்டுக்காக கொண்டு போறீங்க. எந்த ஊர் போறீங்க? இது மீனாட்சிபுரம் பக்கத்து பசுமரம் மீனாட்சிபுரம் போகுது. அதாவது ஆட்டுக்கு கொண்டு போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இந்த ஒரு கடாயை கொண்டு போறீங்க? ஒரு 10 ஆடு. 10 ஆட்டுக்கு இந்த 1 போதும். இன்னைக்கு சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில 5:30. காலையிலே வந்தாச்சு. ரொம்ப நேரம் பார்த்தா தேர்வு செஞ்சுருக்கிறீங்க. என்ன விலைக்கு நீங்க கேட்டீங்க? இந்த கடாயை என்ன விலைக்கு கேட்டீங்க?
18 வரை கேட்டிருக்கிறீங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது லாஸ்டா? 19. 1000 ரூபா கூடிடுச்சு. கூடி தான் முடிஞ்சது. பல்லுங்க? பல்லு 2 பல்லு. 2 பல்லு தான். இன்னும் அப்படின்னா வளர்ப்புக்கு வச்சுக்கலாம். சரி தம்பி. சந்தை நிலம் பரவாயில்லையா? பரவாயில்ல. சரிங்க. ரெண்டுமே நல்ல ஒரு காயடிச்ச குட்டி மாதிரி இருக்கு. நல்ல ஒரு அழகா இருக்கு. ரெண்டுமே நல்லா தெளிவா இருக்கு. எந்த ஊர் கொண்டு போறீங்க? சிறுவைகுண்டம் நடராஜபுரம். சரிங்க. எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? நாங்கள் ரெண்டு தான் பிடிக்க வந்தோம் கோயிலுக்கு. கோவிலுக்காக? ஆமாம். கோவிலுக்குனாலே இந்த ஒரு அளவுக்கு வேணும் என்னண்ணே? ஆமாம். சரிங்க. ரெண்டு சேர்த்து என்ன விலை வந்துச்சு? 24 ரூபா. 28 ரூபா. ரெண்டு சேர்த்து என்ன விலை வந்துச்சுன்னு? 28 ரூபா. 28,000. என்ன விலை கேட்டீங்க? நீங்க கேட்ட விலை என்ன விலை? நான் கேட்டேன் 26 கேட்டோம். 30 சொன்னாங்க. 27 கேட்டு 28. இந்த ரெண்டு குட்டிக்கும் சேர்த்து 1000 ரூபா ஏறிடுச்சு. ஆமாம். அதில் இருந்தாலும் ஒரு குட்டி தெளிவு நல்லா கோவிலுக்கு இப்போ கொண்டு போனோம்னா கோயிலுக்கு கொண்டு போயிருங்க இல்லை வளர்ப்பீங்க? ஒரு வாரம். இன்னும் ஒரு வாரம் ஒரு 7 நாள் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போகிற மாதிரி. இன்னைக்கு சந்தையோட நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? நல்ல விலை தான். நல்ல நிலவரம் தான். சரி. நீங்க ரெண்டுமே கன்னி? ரெண்டுமே கிடாதானா? கடாய் தான். கிடாதான். ஆமாம். ரெண்டு சேர்த்து என்ன விலை வந்துச்சு? ரெண்டும் சேர்த்து 18,000. ஒன்று குட்டி 9,000 ரூபா வந்துட்டு. 9,000 ரூபான்னா இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா இதுல லாபம்ங்கிறத எடுக்கலாம்? இது இன்னும் 2 மாசம் வளர்க்கலாம்ண்ணே. 2 மாசம் வளர்த்தாதான் லாபம். ஆமாம். 2 மாசம் வளர்த்தா 9,000 ரூபாய்க்கு வாங்கின குட்டி இந்த ரேட்டுக்கு போகணும். ஒரு 13 ரூபாய்க்கு போகும்ண்ணே ஒரு குட்டி. ஒரு குட்டி. என்னென்ன தீவனங்கள் வச்சா குட்டி நல்லா உண்டாகும்? வைப்போம். அகத்திகளை போடுவோம். தோரங்களை போடுவோம். அப்புறம் சீனரை போட்டு பட்டாணி போட்டு எல்லாம் இந்த மாதிரி பசு தீவனமும் அடை தீவனமும் சேர்த்தே வைக்கிறீங்க? சேர்த்தே போடுவோம். சரிங்க. எல்லாம் இந்த கொடியாடு போகாமங்க இந்த கன்னிக்கு போயிட்டீங்க? இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டேன். இந்த கலரு எல்லாம் கொடியாடும் வாங்குவேன். இது இன்னைக்கு பிடிச்சிருந்துச்சு இது வாங்கிட்டேன். பிடிச்சனால வாங்கிட்டீங்க. சரிங்க. ஆனா அதாவது சந்தையோட நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குல்ல? சந்தையோட நிலவரம் கொஞ்சம் விலை இப்போ அதிகமா தான் இருக்கு. அதிகமா தான் இருக்கு. ஆமா. மற்ற நாள கம்பேர் பண்ணும்போது நீ கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். ஒரு 3 அழகான குட்டி வச்சிருக்கீங்க. இந்த 3 சேர்த்து என்ன விலை சொல்றீங்க? 3 4,500 ரூபா. 4,500. 3 சேர்த்து. இன்னும் சந்தைக்குள்ளே போகாம இருக்குது. ஆனா குட்டி நிறைய விலை கட்டிட்டு இருக்காங்க. ஃபைனல் ரேட் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஃபைனல் ரேட் 4 ரூபா கொடுத்துடலாம். 3 கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 3 பொட்டை குட்டி. 3 பொட்டை தான். 3 பொட்டை குட்டி தான். இது எப்படின்னா ஏன் இந்த திடீர்னு சின்ன குட்டியிலே விற்பனை பண்றீங்க? 3 ஊட்டி போட்டிருக்கு, 2 ஊட்டி போட்டிருக்கு ஒரு ஆடு. சரி. அதனால ஒவ்வொன்றும் அப்படியே கொடுத்துறீங்க. ஒரு ஆட்டுல எத்தனை குட்டி விட்டா ஆடு நல்லா வளர்க்கணும்? ஆட்டை பொறுத்து 2 ஊட்டி வளர்க்குற ஆடு இருக்கு, 3 ஊட்டி வளர்க்குற ஆடு இருக்கு, 1 ஊட்டி வளர்க்குற ஆடு இருக்கு. சரிங்க. ஆட்டை பொறுத்து அந்த கறவை அந்த திறனை பொறுத்து இருக்கு. சரிங்க. அதாவது 2 நல்ல கொடியாட்டு குட்டி. இதுவும் கொடியாட்டு சேர்ந்தது தானா? ஆமா, அதுவும் கொடியாட்டு குட்டி தான். சரிங்க. நீங்க எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? கடம்பூர்ல இருந்தது. சரிங்க. ரொம்ப நன்றி. சூப்பர். குட்டியோ பொட்டை குட்டியா? 2 கேட்டீங்க. ஆடு 2 கிடா குட்டியோட சேர்த்து என்ன விலை வந்துச்சுங்க? 31 ரூபான்னு வாங்கி. 31. 4 ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டீங்க? நாங்க கேட்டது 28 ரூபாய்க்கு கேட்டோம். அவங்க சொன்ன வேணா அவர் 35 ரூபாய்க்கு கீழே கொடுக்க மாட்டேன்னாரு. கடைசியில் மழுக்கட்டி செஞ்சு 31 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 30,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. அதாவது இப்போ இந்த 30,000 ரூபாய் போட்டு முதல்ல எடுக்கணும்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? 3 மாசத்துல குட்டியில வித்துடலாம். ஆடு மிச்சம். ஆடு மிச்சம். நல்லா பார்த்தா ரெண்டுமே கிடா குட்டிங்கும் போது ஒரு லாபம். ஆமா. 2 ஆனா இன்னைக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க விளாத்திக்குளம் பக்கத்துல புதூர். இதை மேய்ச்சல் முறையில வளர்க்குறது உண்டா இல்ல கையேற வச்சு வளர்க்குறது? இல்ல கையேற தான். கடை இருக்கு, அதனால இதுல சும்மா ஒரு ஆசைக்கு தான் வாங்கிக்கலாம். ஒரு ஆசைக்காக. இந்த மாதிரி ஆடுகள் வந்து நீங்க வேற ஏதோ வச்சிருக்கீங்களா? நான் ஏற்கனவே 2 செட்டு இருக்குனே. இப்ப காடு அழியிற நேரம். சரி. வாங்கி அதுக்காக வாங்கிருக்கீங்க. தீவனம் வாங்கி வித்தா லாபம் இருக்கு. அதனால 3 மாசம் நல்லா தீவனம் இருக்கும். தீவனம் வைக்கணும். அதனால வாங்கிட்டோம்னா அந்த லாபம் எடுத்துக்கலாம். குட்டியில வித்தா ஆடு நமக்கு. இந்த குட்டிகள் ரெண்டுமே நல்லா வளர்ந்துச்சுனாலே நமக்கு லாபம் தான். ரொம்ப நன்றிங்கண்ணே. சூப்பர். இன்னைக்கு ஆடு நிறைய பிடிச்சு வச்சிருக்கீங்க. எத்தனை ஆடு கொண்டு வந்துருக்கீங்க? ஒரு 15 கொண்டு வந்தோம். சரிங்க. ஒரு 10 வித்தாச்சு. இன்னும் ஒரு 5-6 ஆடு இருக்கு. இன்னைக்கு சந்தையோட நிலவரம் பரவாயில்ல. இன்னைக்கு பரவாயில்ல. ரேட் அதிகம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாங்குறவங்களுக்கு ஆமா, ரேட் கொஞ்சம் கூட. நீங்க ரேட்டே கூட தான். ரேட் கூட கை தான். ஆனா மொத்தம் இதுல இப்போ எத்தனை ஆடுகள் இருக்கு? இது ஒரு 5-6 ஆடு இருக்கு. 5-6 ஆடு. ஒவ்வொரு ஆடும் என்னென்ன விலை சொல்லிட்டு இருக்கு? ஆட்டை பொறுத்து 15, 13, 17 ஆட்டை பொறுத்து இருக்கு. அதாவது 13,000 ரூபாய் ஸ்டார்டிங். ஆமா. இந்த மாதிரி ஆடு வந்து
உங்கள்கிட்ட எப்பவுமே கிடைக்கும். ஆம்பளை எப்பவும் இது கிடைக்கும். எல்லாமே சினையாடு தானா? ஆம்பளை எல்லாம் சனியாடுது. எத்தனை மாசம் சினை சொல்லலாம்? ஆனா இது 3 மாசம் சனி இருக்கு, 4 மாசம் சனி இருக்கு, 2 மாசம் சனி இருக்கு, அந்த மாதிரி இருக்குண்ணே. ஆனா இன்னைக்கு சந்தை விலை கூட தான் அப்படிங்கிறமோ அதே சொல்லிட்டீங்க. ஆமா கூட தான். அதாவது குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா வாங்காம பெரிய ஆடுகளா வாங்கினா லாபம் தானா எப்படின்னு? ஆனா குட்டியும் ஆனா லாபம், ஆடு லாபம் தான். ஆனா இன்னைக்கு வந்து குட்டி ரேட்டு கூட, ஆடு ரேட்டு ரொம்ப கூட. நீங்க எல்லாமே ரேட்டு கூட தான் ரேட் அதிகம் தான். சரிங்கண்ணா. இந்த ஆடு எதுவும் தேவைன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். சொல்லுங்க. 90 80 68 29 54. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரித்து கொடுங்கண்ணே. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. ஒரு கடை வாங்கியிருக்கீங்க, இது எப்படி கோவிலுக்கா சரிங்க, எந்த ஊர் கொண்டு போறீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடி கொண்டு போறீங்க. என்ன ரேட் சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கு? 26 25 சொன்னாங்க, 22க்கு போயிருக்கு. 22,000. விலை நிலவரம் எப்படின்னு அதுக்கு நீங்க சந்தையோட விலை நிலவரம் கூட தான் இருக்கு. அதிகம் தான். எத்தனை கடை இந்த மாதிரி வந்துருக்கு? நீங்க நிறைய கூட்டம் இருக்கு உள்ள. இது ஒன்றும் 600 ஆடு இருக்கும். 600 ஆடு உறுதியா இருக்கும். ஆனா இது காய் அடிச்சுதான் அடிக்காது, காய் அடிக்காது, அடிக்காத குட்டி தான். சரிங்க சரிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் கொஞ்சம் கூட தான். ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நாலுமே கிடா குட்டி தான். 4 நாள் சரிங்க. எல்லாம் காய் அடிச்ச குட்டியா, காய் அடிக்காத குட்டி? காய் அடிக்காத குட்டி தான். ஓகேங்க. இது வந்து இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? இது ஒரு 2 மாதத்துக்கு வளர்த்தா நல்ல லாபம் பார்த்துடலாம். 2 மாசம் வளர்க்கணும். இப்போ ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்கணும்? இது 13 ரூபா சொல்லி 11 ரூபா வாங்கியிருக்கோம். 11ங்கிறது இன்னைக்கு நிலவரத்துக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நிலைமைக்கு வாங்கலாம். குட்டி நல்ல குட்டி, நல்லா வளரும், குட்டி, ஹைட் வளரும். சரிங்க சரிங்க. இப்போ வந்து இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? இது நல்லா இருந்தா 6-7 மாசம் குட்டியா இருக்கும். 6-7 மாசம் அவ்வளோக்குள்ள இருக்கும். நல்ல தீவனம் வைக்கணும் கொண்டு போய். தீவனம் நல்லா வச்சோம்னா குட்டியாயிரும். குட்டியாயிரும். நம்ம இதில் 2-3 மாதத்துல குட்டியாயிரும். இது என்னென்ன தீவனங்கள் வைப்பீங்க இந்த மாதிரி குட்டிகளுக்கு? கலப்பு தீவனம், பருத்தி விதை, அரிசி, மக்காச்சோளம், எதனாலும் போட்டுக்கலாம். ஆத்துக்கொலை எல்லாருமே நார்மலா இந்த சைஸ், சின்ன சைஸ் வாங்குறாங்க. நீங்க வளர்க்கலாம். நமக்கு எதுனா கூட 1 மாதத்துல குட்டியாயிரும். அது கூட 1 மாசம் எக்ஸ்ட்ரா வளர்க்கலாம். எக்ஸ்ட்ரா வளரும். சரி. அதாவது இதுல வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. இது வராது. ஏன்னா பெருசுங்கிறனால. அதனால ஒரு கம்ப்ளைண்ட் வராது. ரிஸ்க் எடுக்கணும். அப்படியே டக்குன்னு வளர்ந்துரும். சரி, எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? இது செவல்பட்டி போகுது, திருவண்ணாமலை பக்கத்துல. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க.